சினிமாவில் நீங்கள் பார்க்குற ஃபைட் சீன்ஸ், லவ் சீன்ஸ், ஈவன் சாங்ஸில் கூட ஸ்பீட் ரேம்பிங்கிற இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த சீனை இன்னும் ஆடியன்ஸோட அட்டாச் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய ஸ்லோ மோஷன் பார்த்துருப்பீங்க. பட் அஸ் எடிட்டராக அதை டெக்னிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் சர்வை பண்ண முடியும். நீங்கள் பிகினராகவே இருந்தாலும் இந்த அட்வான்ஸ்டான ஸ்பீட் ரேம்பிங் டெக்னிக்கை புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஸ்பீட் ரேம்பிங்னா என்னது? ஒரு கிளிப்போட ஸ்பீட் டியூரேஷனை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது தான் ஸ்பீட் ரேம்பிங்னு சொல்கிறோம். நார்மலாக ஸ்பீடு தானே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, இது மூலமாக எப்படி ஆடியன்ஸோட அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள். நார்மலாக ஒரு முட்டை கலக்கிறத கூட ஸ்பீட் ரேம்ப் பண்ணி பார்த்தோம்னா அது இப்படி இருக்கும். இந்த டெக்னிக்கை உங்கள் சீனில் அப்ளை பண்ணுறதுனால அந்த மொமெண்ட்டை ஹைலைட் பண்ணி ஆடியன்ஸோடு அதை ஃபீல் பண்ண வச்சு ஒரு ஸ்டைலிஷான டச் கொடுக்குது. இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுறதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நார்மலாக ஒரு மூவி ஷூட் பண்ணுறாங்கன்னா நேச்சுரலான மோஷன் பிளரில் இருக்கணுன்றதுக்காக அது ஒரு 24 ஃப்ரேம் ரேட்டில் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கிளிப்பை ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது 24 ஃப்ரேம் ரேட்டில் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே ட்ராப் அவுட் ஆகும். நீங்கள் ஃப்ரேம் ரேட் அதிகமாக வச்சு எடுக்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஸ்பீட் ரேம்ப் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு கேமராவோட மோஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். பேக்ரவுண்ட் எதுவுமே பிளர் ஆகாத மாதிரியும் ஃப்ரேம் ரேட் மாதிரியே ஷட்டர் ஸ்பீடையும் நீங்கள் அதிகமாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் டீட்டெயிலிங்காக இருக்கும். ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு முட்டை உடைக்கிற இந்த கிளிப்பை ஸ்பீட் ரேம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்போட ஜி டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கிளிப்பை ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே உள்ள எஃப்எக்ஸ்ன்ற சின்ன ஐக்கான் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு மார்க்கர் கிரியேட் ஆகும். இப்போ அந்த கிளிப்பில் எந்த பக்கத்தில் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணணுமோ அந்த பக்கத்தில் உள்ள லைனை கீழே இழுக்கும் போதே அது எந்த வேல்யூவில் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே காமிக்கும். அவங்களுக்கு தேவையான வேல்யூவில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் ஸ்பீட் ரேம்பிங்கில் பண்ணக்கூடாத மிஸ்டேக். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கும் அதுதான். இதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்பீட் ரேம்பிங் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரேமையே ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகுறது அங்கங்கே தெரியும். ஈவன் இது 60 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணியிருந்தாலுமே. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி டைம் இன்டர்போலேஷனில் ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ உங்கள் ஃப்ரேம்ஸ் கிடையில இன்டர்மீடியட் ஃப்ரேம்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதாவது உங்கள் கிளிப்பை அனலைஸ் பண்ணி 2 ஃப்ரேம்ஸ் கிடையில இன்டர்மீடியட் ஃப்ரேம்ஸை கிரியேட் பண்ணும். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இல்லை? இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எப்படி அந்த ஷார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணேன்றதை சொல்கிறேன். இந்த வாட்சையும் கேமராவையும் ஸ்டேபிளாக வச்சு இப்படி சொடக்கு போட்டு ஷூட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோட அவுட்புட் கான்செப்ட் என்னென்னா, நான் சொடக்கு போடுறது ஸ்லோவாக போகணும், பட் கீழே ஓடுற வாட்ச் ரிவர்ஸில் ஸ்பீடாக போகணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் சொடக்கு போட்ட கிளிப்பை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த வாட்ச் ஒர்க் ஆகிறத கீழே வச்சுக்கிட்டேன். நான் சொடக்கு போடுறது ஸ்லோவாக போகணுன்றதுனால என் கையை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலேயே கீ ஃப்ரேம் வச்சு மாஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை நெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்பீட் டியூரேஷனை 6000க்கு மாற்றிட்டேன். கீழே அந்த வாட்ச் ஒர்க் ஆகிறத ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டியூரேஷனில் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சொடக்கு போட்டதுக்கு அப்புறமா அது ரிவர்ஸில் ஸ்பீடாக போகணுன்றதுனால அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாத்தையுமே நார்மலாக அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இதில் நான் ஆப்டிக்கல் ஃப்ளோ யூஸ் பண்ணல, பிகாஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் தேவையில்லை. அதே நேரத்தில் மேலே உள்ள ஃப்ரேம் பிளெண்டிங்கிற ஆப்ஷனையும் நான் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோட அவுட்புட் இப்படி இருந்திருக்கும். இந்த ஃப்ரேம் பிளெண்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 2 ஃப்ரேம்ஸ் கடையில் கிராஸ் ஃபேட் ஆகும். எனக்கு அப்படி ஆகணும்னு தேவையில்லை. இதே இது நான் ஃப்ரேம் சாம்பிளிங் யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஸ்பீடப் பண்ணும். இதே தான் ஃப்ரேம் பிளெண்டிங்லேயும் ஆகும், பட் அதில் ஃப்ரேம்ஸ் கடையில் கிராஸ் ஃபேட் ஆகும். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்னது முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சதா புரியலையா அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ண முடியும். பாய் பாய். வெயிட் கரோ பையா.